ஆபதாம் அவபத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது என்னடா ஒரு பொல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி சலிச்சுக்கிறார். நிறைய பேர் சலிச்சுக்கிறார். வாழ்க்கை அப்படின்றது என்ன? ஒருத்தர் பிறந்திருக்கா, அவள் பிறந்து திருப்பியும் அவளுடைய மரண காலம் வரையும் வாழ்ந்து ஆகணும். அதில் எப்படி வாழ்ந்தாகணும்னா சந்தோஷமாக வாழ்க்கணும், அதுதான் முக்கியம். இதை பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு பாட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்? ஒரு ச ரி க ம ப த நி, இந்த மாதிரி 7 ஸ்வரங்கள் இருக்குது. அந்த 7 ஸ்வரங்களில் எத்தனை பாட்டு வேணுமானாலும் பாடலாம், எத்தனை பாட்டு வேணுமானாலும் பாடலாம். அதை மாதிரி அவரவர்கள் மொழியில் பேசக்கூடியது விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசின்னு இருந்தோம்னா நமக்கு அந்த சலிப்பு வராது அப்படின்றது தெரிய வருது இல்லையா? இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. இப்போது நம்ம சுரங்கம் இதயம் இருக்குது பாருங்க, ஹார்ட்டு. அதில் பார்த்தோம்னா நிறைய கேள்வி வருது. நம்ம கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டாலே நமக்கு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அவன் வெளுத்து கட்டுறான், நல்லா சாப்பிட்றான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் வரமாட்டேங்குது. மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான வியாதிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். இந்த இதய சுரங்கத்தில் நிறைய கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்றா எல்லாம் அவங்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை, யார் கூடயும் யாரும் பேச மாட்டேன்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நாம் நல்லா பேசின்னு தானே இருக்கோம், நமக்கு ஏன் இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது? அதை மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே வந்துட்டே இருக்குது. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். அது என்னென்னா, நம்ம இந்த லோகத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஜனங்களை பார்க்குறோம். ஒரு கார்த்தால் ஒரு 7 மணி அளவில் நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா மனிதர்களுடைய நடமாட்டம் அங்கே இங்கே எல்லாம் அப்படியே போயின்னு இருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த சலனம் இருக்குது பாருங்கள், மூமெண்ட். அந்த மூமெண்ட்டு பார்த்தோம்னா எதுக்காக போகிற அப்படின்னா, எப்படி ஒரு பறவை இறை தேடுறதுக்காக போகிறதோ அதை மாதிரி வேலைக்கு போய் பணம் ஈட்டணும், சந்தோஷமாக இருக்கணுன்ற, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் அவ சீக்கிரம் போயிடுறார். வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். கற்பனை, அதாவது இமேஜினரியாகவே சில பேர், அதாவது வேலைக்கு போகணும், ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் அவரும் சொல்லியிருக்கார். அது தேவை. ட்ரீம் பிக் பண்ணால் தான் நாம் ஒரு செயலை செய்ய முடியும். ஆனால் அதுலேயே மட்டும் ட்ரீம் பிக் மட்டும் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, ஆக்ஷன் போடணும் இல்லையா? அதுதான் இது. வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். வெறும் கற்பனை மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு உண்டான ஆக்ஷன் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு பெரிய படிப்பு படிக்கிறோமா, ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோமா அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம் எழுதுகிறவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுன்னு இருந்தால் போகாது, நாம் அதுக்கு ஏற்றபடி படிக்கணும், ஒரு செயலை செய்யணும். எதையுமே முடியாதுன்றது ஒன்று கிடையாது. நாம் எல்லாராலையும், லோகத்தில் எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும். அதனாலே நாம் அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நாம் தான் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி. அதாவது காத்தால் எழுந்த உடனேயே நாளைய கேள்வி அப்படின்னா என்னென்னா ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறது கண்டிப்பாக உண்டு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாம் இப்போ 10th எக்ஸாமினேஷன் முடிஞ்சுடுத்து, +2 எக்ஸாமினேஷன் முடிஞ்சுடுத்து, அடுத்தது நம்ம என்ன படிப்பு படிக்க போகிறோம், படித்து நம்ம என்னவா ஆக போகிறோம், எந்த மாதிரி ஜாபில் சேர போகிறோம் அப்படின்னு கேட்குறது உண்டு. அதுக்கெல்லாம் அந்த ஆம்பிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் நாம் பார்க்க வரோம். அதில் கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. கையில் நம்மளுக்கு கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டிகிரி, ஒரு பட்டம் வாங்குகிறோம், அது பட்டம் வாங்கணுன்ற ஒரு துடிப்பு நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நாம் படித்து முடிக்க முடியும். இல்லைன்னா பல வருஷங்களுக்கு அரியர்ஸ்னு வச்சுட்டு இருந்தால் அதுக்கு மதிப்பு கிடையாது. கொடுத்த உடனே முடிச்சிடணும். ஒரு படிப்புன்னா
அதை முடிச்சிடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில படித்து முடித்து இந்த கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டு கூட வாங்க மாட்டேன்றா. அது வந்து வாங்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறது ஒரு காரணம். இல்லை அந்த பரீட்சைக்கு நம்ம போனால் எதுக்கு இப்போ அது மேலே படித்து மேலே அதை சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அதெல்லாம் இல்லாமல் அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி. அப்படியே அந்த மனசு இருக்கு பாருங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்குமாம். அது ஏனென்ற கேள்வி ஒன்றே என்றைக்கும் தங்கும். ஏன் அப்படின்ற கேள்வி மட்டும்தான் நமக்கு என்றைக்குமே தங்கின்னு இருக்கோம். எதை எடுத்தாலும் அதை வந்து ஏன் எதுக்குன்னு நம்ம வந்து நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்கு சொல்கிறாங்க, நமக்காக சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்காக சொல்கிறாங்க. இதை மாதிரி நாம் எடுத்துகிட்டு வந்தால் அது நமக்கு நல்லது. அது யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நினச்சா நமக்கு கெட்டது, நம்ம அதை கேட்காம விட்டாலும் நமக்கு கெட்டது. அதனால் யாரோ ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அதை நாம் எடுத்துக்கணும். மனித இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும். ஒரு இன்பமாகட்டும், நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட்டு அக்கேஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ட்ராஜடிக் இதுவாகட்டும், எல்லாத்தையுமே இந்த கேள்வி தான் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத், அது மாதிரி வீட்டில் ஏதாவது டெத் ஆகிடுத்து, ஒரு ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்றுனா இதனால் காரணமாக இருக்குமோ, இந்த காரணத்தினால இன்ன உறவுகள் வீட்டில் இறந்து போயிருப்பாங்களோ, அப்படியே இப்படின்னு சொல்லி அந்த கேள்வி தான் நமக்கு வந்து மிஞ்சின்றே இருக்குது. இதனால் இந்த ஆராய்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை பற்றி ரொம்ப நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் இந்த பாட்டில் சொல்ல வருது. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எப்போ நடக்கும் அது? நமக்காக ஒருத்தர் யார் அழுவாங்க? நம்மளுடைய கடைசி காலம் போது அழுவாங்க. இடையில் வர சின்ன சின்ன ஒரு நமக்கு வர சங்கடத்துக்காக மற்றவங்க அழமாட்டாங்க. ஆனால் நமக்கு நம்ம உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு இறப்பு ஏற்பட்டதுன்னா அப்போ வந்து அழுவாங்க. அதுதான் எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். அது நேச்சுராகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழுகைன்னு ஒன்று வரும். நீ உனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? உனக்காக உணவு உண்ண அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இப்போ நான் ஒருத்தன் தானே இருக்கோம், நான் எதுக்கு போய் சமைச்சு சாப்பிடணும்? இப்போ ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்லாமே, ஒரு மெஸ்ஸில் வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நாம் நினச்சா உடம்பு கெடும். டெய்லி போய் அதை பண்ணக்கூடாது. அதனால் நமக்கு மட்டும்தானே பண்ணணும்னு இல்லாமல் அந்த ஒருத்தருக்காக இருந்தால் கூட நாம் நமக்கு உண்டான உணவுகளை நாமளே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது பண்ணணும். நமக்கென்று பூமியில் கடமைகள் உண்டு. நமக்குன்னு சொல்லி இந்த பூமியில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கடமை இல்லாமல் பகவான் யாரையுமே பிறக்க வைக்கிறது கிடையாது. எல்லாம் பிறந்த அத்தனை பேருக்குமே ஒரு கடமைகள் இருக்குது. அந்த கடமை உனக்குன்னு கொடுத்துருக்க கடமை என்னவோ அதை நாம் செஞ்சு தான் ஆகணும். அதுலேருந்து எஸ்கேபிசம் கூடாது அப்படின்றது தான். அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. அதை நமக்காக நம்மோட கையாலேயே செய்யணும். அதாவது இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமையல் எப்படி செய்யணும் அப்படின்றத மற்றவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு பெரியவங்கக்கிட்ட சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு யூடியூப் வீடியோ இதை மாதிரி அதை பார்த்து அது மூலமாக நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பண்ணும்போது அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. ஆரம்பத்தில் நாம் பிறக்கிறோமே அது நம்ம கையில் கிடையாது, நம்மளுடைய பூர்வ புண்ணியம். நாம் எப்படி போன ஜென்மத்தில் பண்ணிருக்கிற புண்ணியங்கள் பலனாக இப்போ நாம் பிறக்கிறது உண்டு. பாவங்கள் பண்ணால் அந்த ஜென்மத்தில் மனித பிறவிக்கு பதிலாக வேறு பிறவியாக மாறுறோம். ஜந்துவாக மாறலாம், மிருகங்களாக மாறலாம், இயற்கை தாவரம் கொடி செடியாக மாறலாம், எப்படியாகணும் இருக்கலாம். அதனால் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. அது எதை அடிப்படையில் இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நாம் பண்ணுற புண்ணியத்தில் தான் இருக்குது. அதனால் நாம் வாழ்நாளில் புண்ணிய காரியங்கள், புண்ணியத்தை மட்டுமே நிறைய பண்ணுறது நல்லது.
இதில் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை. அடுத்தடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்? அது ஏதாவது நமக்கு இருக்கா? நம்ம வந்து இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டியூட்டியை நாம் செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, நீ செஞ்சுட்டே வா. உனக்கு செஞ்சுட்டே வந்தால் அந்த கடமைக்கு ஏற்ற பிரதிபலன் உனக்கு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிடைக்கும். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம். இப்போ நாம் இதை பண்ண போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நாம் துணிஞ்சு செய்யணும். துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. அதனால் துணிந்த பின்னால் பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம், பயப்படவே வேண்டாம். அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். அதனால் எந்த ஃபோக்கஸாக நம்ம எடுத்து செய்யும்போது அதில் நம்மளுடைய பயணத்தை அதில் ட்ராவல் பண்ணால், ட்ராவல்ன்றது பயணம் மட்டும் கிடையாது, நம்ம செய்கிற ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை சரிவர செஞ்சால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் சுக்குநூறாகிடும் அப்படின்னு அர்த்தம். நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க. நாளைக்கு இருக்குது அப்படின்னா அது நமக்காக இருக்குது, நான் அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் பயன் இல்லை, நாட்டுக்கும் பயன் இல்லை, அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க. நாளைக்கு நாம் இந்த சொசைட்டிக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ண போகிறோம், வீட்டுக்கு நல்லது பண்ண போகிறோம், என்னுடைய தம்பி தங்கைகள், அக்கா அண்ணன்கள், அம்மா அப்பா இவங்களெல்லாம் நாம் பார்த்துக்க போகிறோம் அது அப்படின்னு சொல்லி நாளை பொழுது என்றும் நமக்குன்னு வாழணும். அதை நடத்த ஒருவன் உண்டு. யார்? அது வரை எங்கே பார்க்கலாம்? கோவிலில் காண்க. கோவிலில் இருக்கிறது யார்? தெய்வம். கோவிலில் காண்க. இதில் கோவில் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. கோன்னா அரசன்னு ஒரு அர்த்தம், ரெண்டாவது கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம். இப்போ முடிஞ்சவரை நம்மளால் முடிஞ்ச வரையும் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரை இல்லைன்னா அருகம்புல் இதெல்லாம் நிறைய கோயில்களில் பசுமாடுகள்லாம் இருக்குது. அங்கே பசுமாடுக்கு ஒரு நம்ம கையால் ஒரு உணவு அகத்திக்கீரை எப்பப்பெல்லாம் முடியுமோ அகத்திக்கீரையும் அருகம்புல் இதை மாதிரி கொடுத்துன்னு வந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது கோ அப்படின்னா அரசன். அந்த அரசன் எப்போ பார்த்தாலும் அரசன் அவரே செய்வார், எல்லாமே அவரே செய்வார் அப்படின்னு இருக்குமா? ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கெட்டது நடக்கிறது, ஒரு கெட்ட செயல்கள் நடக்கிறது, அதுக்கு உடனே எல்லாமே அந்த ராஜா மேலேயே பழிய போட்டுற வேண்டியது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான இது. அதாவது அந்த இடத்துல தான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்காந்தாச்சு அப்படின்னா உடனே பழிய போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால் அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க. அந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன், அவனுக்கு நாம் உதவி பண்ணணும், நம்மளால் ஆன உதவி நாம் பண்ணணும். அடுத்ததாக ஐட்டம், கோவிலில் இருப்பது தெய்வம். அந்த தெய்வம் எங்கே இருக்கார் அப்படின்னா கோவிலில் இருக்கார். அந்த தெய்வத்தை அவர் தான் நமக்கு வழி நடத்தி கொண்டு செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. வேலை பிறக்கும், நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை மீன்ஸ் ஜாப். வேலை அப்படின்னா டைம், நமக்குன்னு ஒரு நல்ல டைம் கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமே இன்னும் ஆகலை, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை, சரியான இடத்துல இன்னும் வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இதுக்கெல்லாம் தான் சேர்த்து இப்போ நாம் சொல்கிறது என்னென்னா, வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். எனக்கு வந்து ஒன்றுமே நல்ல வேலையே வரல, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இன்னும் கல்யாணமே ஆகலை, எல்லாரும் ஒரே இதுவாக இருக்காங்கன்னு சொல்லி நாம் டிஜெக்ட் ஆகக்கூடாது. கண்டிப்பாக ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் கண்டிப்பாக அங்கங்கே பிறந்திருக்காங்க. என்ன ஒன்று சல்லடை போட்டு தேய்க்க வேண்டியிருக்கு பார்க்கலாம். வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. எந்த வேதனையும் மாறும். எப்படி? மேகத்தை போல. எப்படி ஒரு ஸ்கை மேகம் இருக்கே, க்ளவுடு, அது பார்த்தோம்னா எப்படி மாறுறது, அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸில் எப்படி மாறுறது, அதை மாதிரி நம்மளுடைய வேதனையும்
நம்மளுடைய வேதனையும் சீக்கிரமாக மாறிவிடும், உங்களுடைய வேதனையும் சீக்கிரமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் என்றும் நல்லதே நடக்கும், சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.